Hello friends, welcome back to our channel. இப்படி இருக்க என் போட்டோவை ஒரே நிமிஷத்துல இப்படி மாத்தலாம். எப்படி தான கேக்குறீங்க? வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எப்படி மேக் பண்றது? நம்மள பல பேருக்கு பல இடத்துல பல சிச்சுவேஷன்ல வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ் வந்து கண்டிப்பா வேணும். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கும் பேங்க் ஜாப் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க்குக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கு கண்டிப்பாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இருக்கணும். ஜாப் ரிலேட்டட் கொடுக்கும்போது வந்து இந்த கோட் சூட் ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து வேணும். இதெல்லாம் வேணும்னா நம்ம ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போவோம், ஃபோட்டோ எடுப்பார், ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஆனால் என்ன கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்தே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அவுட்ஃபிட்டோட, அதுவும் எப்படி கோட் சூட்டோட, நார்மலாக இப்போ டிஷர்ட்டோட இருக்கீங்கன்னா அந்த கோட் சூட்டாக வந்து மாட்டலாம். அண்ட் பேக்ரவுண்டில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுக்கிற கடையில் கொண்டு போய் கொடுத்து, ஆனால் இதை பிரிண்ட் மட்டும் எடுத்து கொடுங்க, நான் வெட்டி ஒட்டியில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பிரிண்ட் எடுக்கிற அமௌண்ட் மட்டும் செலவு பண்ணால் போதும். ஒரு 1லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலையை எல்லாத்தையுமே வந்து முடிச்சிடலாம். எப்படின்னா இதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, Cutout Pro, அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் அந்த கிரியேட் மேக்கர் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு எந்த இமேஜை வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அது நல்லதாக இமேஜாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அந்த ஃபோட்டோ வந்து நான் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் நீங்கள் எந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா, அழகாக இருக்கா, க்ளீன் சேவலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து லோட் ஆகிடும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் சர்ச் பண்ணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாகவே 3.5 mm கொடுத்துருப்பாங்க, 2x2 கொடுத்துருப்பாங்க. ஸோ 4-5 எல்லாமே இருக்குது. எந்த மெத்தடில் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அவுட்ஃபிட் இருக்குது கீழே, அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவுட்ஃபிட் கீழே இருக்குது. எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. மென்ஸ், உமன், சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தனித்தனியாக இருக்குது. மென்ஸ்க்கு வந்து பார்க்கும்போது ஃபார்மல், ஷூட் எல்லாமே வந்து இருக்குது. உங்களுக்கு எந்த அவுட்ஃபிட் வேணுமோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே அந்த கிராப் ஐக்கான் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும், சைஸ் வந்து ஷோ ஆகும். அண்ட் நீங்கள் எல்லாத்தையுமே வந்து முடிச்சுட்டு ஃபோட்டோ வேணும்னா நீங்கள் டவுன்லோட் கொடுத்து ஹெச்டி டவுன்லோட் கொடுத்து நீங்கள் ஜப்பாக்கார் பிஎன்ஜியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஒன்று எதுக்கு ப்ரோ பத்தும், ஒரு 5, 6, 7 இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நான் மறந்துட்டேன். மறுபடியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காட்டுறேன். எப்படின்னா நான் இப்போது க்ரியேட் பண்ண அந்த ஃபோட்டோவே மறுபடியும் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணோன்னா மேலே அந்த கிராப் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு அந்த பேஜ் சைஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு சிங்கிளாக இண்டிவிஜுவல் தான் சூஸ் ஆகிருக்கும். ஸோ அதில் நீங்கள் கீழே இருக்க சைஸ் தகுந்த நீங்கள் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிஸாக வந்து வேரி ஆகும். 4, 8, 12, 16 அப்படி எக்ஸட்ரா வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் எத்தனை ஃபோட்டோ வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு கடைக்கு எடுத்துகிட்டு போங்க. பிரிண்ட் மட்டும் போடுங்க, கட் பண்ணுங்கள், அவ்வளோதான், என்ஜாய் பண்ணுங்கள். ஈஸியாக பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மேக் பண்ணியாச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.